ஏமா, நான் என் புகுந்த வீட்டுக்கு போயிடுவேன்லமா. என்ன அவங்க சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிருவாங்கல்ல? கூட்டிட்டு போயிருவாங்கடா. ஏமா, என்ன வெறுத்துட மாட்டாங்களே? அதெல்லாம் வெறுக்க மாட்டாங்க, நீ கவலைப்படாம இரு. உண்மை தெரியற வரைக்கும் என்ன இந்த வீட்டுல நல்லாதாம பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என் வயசெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்ல, என் படிப்பும் பிரச்சனை இல்ல. அங்க வந்து எதையாச்சும் சொல்லி குழப்பி வச்சிடாத மயிலு. அப்புறம் நாங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். உனக்கே தெரியும் எம்பிட்டு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன், மாப்பிளைய கைக்குள்ள போட்டுட்டு உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. உனக்கு இந்த சாமர்த்தியம் இல்லாததுனால தானே இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். உன் பெத்தவங்களால பண்ண முடிஞ்சது இது மட்டும் தான் மயிலு. தயவு செய்து நான் சொன்னபடி நடந்துக்க. உன் மாமனார் வீட்டு ஆளுக நம்ம வழிக்கு வந்துருவாங்கடி. இங்க பாரு, அவங்கள தண்டிக்கணும்ல நமக்கு ஆசையே இல்லடி. ஊர்ல யாருமே போய் சொல்லி கல்யாணம் நடத்தலையா? நம்ம நேரம் அப்படி இருக்குடி மயிலு. உன்னை நம்பி தாண்டி இம்புட்டு பெரிய விஷயத்த நான் பண்றேன். கடைசி நேரத்துல கவுத்து விட்டுறாத. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இதை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது உன் புடிச்சு விட்டுக்க போயிரு மயிலு. என்னம்மா நீ? கையாலாகாத அப்பனுக்கு மகளா பிறந்துட்ட. எனக்கும் என்ன சொல்றதுனே தெரியலமா. அம்மா சொல்றதை கேட்டு நடந்துக்கம்மா. போய் கொஞ்சம்